தக்காளியும் பருப்பும் சேர்த்து ஒரு சூப்பு காரம் இல்லாமல் எப்படி செய்கிறது சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பும் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பும் கலந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சீரகமும் மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக கடுகு சோம்பு போட்டுக்கோங்க. சீரகம் வேண்டியதில்லை, சோம்பு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டை தட்டி அதில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்ல பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி போடுங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 3 தக்காளி கூட நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து இதில் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா அது குழைவாக வெந்துடணும். நல்லா வெந்து வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா இந்த வேக வச்சுருக்கிற பருப்பை நல்லா கரைச்சி விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி பத்தாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னால் இது சூப்புங்கிறதுனால தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி நிறையா விட்டுக்கோங்க. இதில் மல்லிப்பொடி மிளகாய் பொடி இந்த மாதிரி எதுவுமே போடலை. காரமே இல்லாமல் மைல்டாக இருக்கும். இது கூட நம்ம வச்சுக்கிற சைட் டிஷ்ஷு நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். நல்லா மூடி வச்சு ஒரு கொதி மட்டும் வர வைங்க. ப்ரெஷர் பேனில் வெயிட் போட வேண்டியதில்லை. நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சோம்புத்தூள் தூவிக்கோங்க. மல்லித்தழை இருந்ததுன்னா அதையும் தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சூப் வந்து சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் இல்லாமல் இருக்கும். அதே சமயத்தில் சோம்பு வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ கீரை செய்கிறதுக்கு முருங்கைக்கீரை செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும், கருவேப்பிலை போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த கழுவி வச்சுருக்கிற கீரையை அதில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடணும். முருங்கைக்கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வதங்கி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை அது வேகாதது மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு கைப்பிடி அளவு மட்டும் தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டியதில்லை. வெந்ததுக்கப்புறமா அளவாக உப்பு சேர்த்து தேங்காய் துருவல் சேர்த்து நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ வேறு குழம்பு மாதிரி வச்சிங்கன்னா பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சூப்லேயே பருப்பு இருக்கிறதுனால இதில் வெறும் தேங்காயோடு நம்ம இறக்கிக்கிறோம். இதை இந்த சூப்பை சாதத்தில் போட்டு இந்த முருங்கைக்கீரை அது கூட காளானில் இந்த மாதிரி ஒரு சுக்கா அப்புறம் கோவக்காய் வதக்கல் செஞ்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி டிஷ்ஷோடு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சூப்பு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைட் டிஷ் கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும்.